இருந்தாலும் ரெட் கார்டுக்கு அப்புறமேட்டு செம்மையாக வந்து ப்ரொமோ வந்திருக்கு. என்னடா இது லேட்டாக ப்ரொமோ வருதே, ஒரு வேளை ஏதாவது சம்பவமாக இருக்கும் பார்த்தா ரொம்ப சப்பையாக முடிஞ்சிச்சு. நீங்களா ரெட் கார்டு கொடுப்பீங்க, அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்குள்ளே வந்து பழைய கண்டஸ்டன்ட்லாம் வந்து அனுப்புவீங்க, அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அவங்க மனுஷங்களா இல்லை உங்கள் செட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியா என்ன நினச்சி உள்ள விட்டீங்க? அவங்களோட இமோஷனுக்கு வந்து எதிராக ஏதாவது நடந்தால் பேச தான் செய்வாங்க. அதுக்குன்னு கண்டஸ்டன்ஸ்க்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புவீங்க. இப்போ கெஸ்ட்டாக வந்தவங்களையும் வந்து ரெட் கார்டு கொடுப்பீங்களா நீங்கள்? வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி 5 மிச்சர் இருக்குது, இது கூட சேர்ந்து வந்து இந்த பூந்தி காரா பூந்தி அதெல்லாம் ஆகிறதுக்காக வந்து மற்றவங்கள அனுப்பிச்சிங்க. அவங்க பேச தான் செய்வாங்க. அதுக்குன்னு நீங்கள் ஷோ எடுத்துன்னு போங்க, அவங்க பேசட்டுமே. உங்களுக்கு என்ன பயம் அவ்வளோ? ஏன்னா ஐயோ வெளியே நடக்கிறதெல்லாம் உள்ள தெரிஞ்சா என்ன பிரச்சனை, அதான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பயம்? நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு. அவங்க சொல்லட்டும், இல்லை அவங்க சொன்னது ஃபேஸ் பண்ணுங்க. அவங்க சொன்னதுனால இப்போ என்ன விபரீதம் நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு இப்படி தையத்தக்கான்னு சொல்லிட்டு குதிக்கிறீங்க. மிஞ்சி என்ன பண்ணுவீங்க? அந்த வியனாவுக்கும் ரம்யாவுக்கும் அதே மாதிரி பிரவீனே வந்து கிழிப்பீங்க. எதுக்குடா வெளியே நடக்கிற விஷயங்களை வந்து உள்ளே போய் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கிழிங்க. எப்படியா இருந்தாலும் ரெட் கார்டு கொடுத்து அவங்கள வெளியே அனுப்ப முடியாது இல்லையா? மேக்ஸிமம் அந்த வீட்டில் இருந்து வெளியே போங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதானே. இருக்கிற மிச்சர் பார்ட்டியெல்லாம் வந்து ஃபினாலே கொண்டு வந்துட்டு பேசுகிறாங்க, பெரிய வாழைப்பழம் மாதிரி வந்து பேசுவோம். உள்ளே விட்டது அவங்கள வந்து ஜாலியாக்குறதுக்கா? ஆமாம், ஜாலியாக்குற சம்பவங்கள் தான் வந்து நடந்திருக்கு பாருங்களேன். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது. உங்களுக்கு எல்லாமே வந்து ஷோ, எல்லாமே வந்து பணம், டிஆர்பி, அதுதான். மற்றபடி அங்கே வந்து எந்த வித இமோஷன்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு மதிப்பும் கிடையாது.